குட் மார்னிங். ஏற்கனவே நம்ம போன ஷார்ட்ஸில் கூட்டு வெட்டிக்கும் தனி வெட்டிக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துருக்கோம். ஆனால் அதில் வந்து n = 2 ஆண்டுகள் கொடுத்துருப்போம். அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இப்போ n = 3 ஆண்டுகள் கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம். சொல்யூஷன் எழுதிக்கிட்டு 3 ஆண்டுகளுக்குன்னு எழுதிக்கோங்க. CI மைனஸ் சிஐனா என்னது, அந்த கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டினா எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இதுக்கு ஃபார்முலா B r/100 த ஹோல் ஸ்கொயர்டு 3 + r/100 ஃபார்முலா. இப்போ அப்ளை பண்ணோமா. பிக்கு என்ன போடுவீங்க, 8000 கொடுத்துருக்காங்க. ஆருக்கு 5/100 த ஹோல் ஸ்கொயர்டு 3. இங்கே ஆருக்கு என்ன கொடுக்கலாம், 5/100. இப்போது 8000 போட்டுக்கோங்க. இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஹோல் ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் போடணும். 5/100 5/100 இன்ட்டு 5/100 3 + 5/100. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேல்யூவை முடிச்சுக்கிடுவோம், அப்புறம் இந்த வேல்யூவுக்கு போவோம். நமக்கு வந்து ப்ராக்கெட் போட்டு பக்கத்தில் என்ன எதுவுமே வேல்யூ இல்லைன்னா என்னென்ன அர்த்தம், நம்ம மல்டிப்ளிகேஷன் வச்சுக்கிடணும். இந்த 2 0வும் 2 0வும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த 1 0 1 0 கேன்சல். 1 5 is 5, 2 5s are 10, 1 2 is 2, 4 2s are 8. ஸோ ரிமைனிங் வேல்யூ 4 × 5. இங்கே என்ன வேல்யூ இருக்குது, 3 + 5/100. இப்போ நம்ம 4 5s are என்ன போடலாம், 20. இந்த ப்ராக்கெட் பக்கத்தில் என்ன சிம்பிளாக இருக்குதுன்னு அர்த்தம், மல்டிப்ளிகேஷன். இது வந்து என்ன பின்னமாக இருக்குன்னா, கலப்பு பின்னமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 5/100னாலும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இந்த கலப்பு பின்னத்தை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிடுவோமா. 100ஐயும் 3ஐயும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அந்த வர ஆன்சரோட ஆட் பண்ணணும். 100ஐயும் 3ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும், 300. 300 + 5 5. ஸோ 300 5/100. இது ப்ராக்கெட் பக்கத்தில் என்ன மீனிங், மல்டிப்ளிகேஷன். நம்ம வந்து இதை ஈஸியாக ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவோமா. 5 டேபிள் எடுத்துக்கோங்க. 2 5s are 10, 0. 6 5s are 30, 1 5. ஸோ இந்த 20 கேன்சல். ரிமைனிங் என்ன இருக்குது, 61. ஸோ ஆன்சர் 61. லாஸ்ட்டு ஆன்சர் என்ன, 61 தான் ஆன்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். டிஎன்பிசியில்